3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். மக்களை வாட்டி வதைக்கும் கத்திரி வெயில். புதன்கிழமையுடன் ஓய்வதால் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என வானிலை மையம் தகவல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகள் மானிய விலையில் கடனுதவி வழங்க கோரிக்கை. இரவில் 10 மணிக்கு மேல் திறக்கப்பட்டிருக்கும் சாராய கடைகளை முற்றுகையிட்டு போராட்டம். நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் அக்னி வெயில் முடிவடைந்து இருப்பதால் வெயிலின் கோரம் குறையும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டது. முதல் 10 நாட்களில் வெயில் அதிகபட்சமாக 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. இதனால் ஏற்பட்ட வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு வானில் கருமேகங்கள் தோன்றிய போதிலும் தொடர்ந்து வெயில் உஷ்ணம் அதிகமாகவே இருந்தது. இது போன்ற சூழ்நிலையில் திங்கட்கிழமை இரவில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக ஓரளவிற்கு வெப்பம் தணிந்தது. புதுவை மக்களை வறுத்தெடுத்த அக்னி வெயில் காலம் கடந்த 3ஆம் தேதி துவங்கி புதன்கிழமையுடன் முடிவடைந்தது. ஆனாலும் பின் கத்திரி காரணமாக இன்னும் 2 வாரங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்பதுடன் வழக்கத்தை விட இந்த ஆண்டு பருவமழை விரைவாகவே துவங்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் வாட்டி வதைத்து வரும் அக்னி வெயில் முடிவடைந்துள்ளதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். புதுவை கால்நடைத்துறையின் பொறுப்பற்ற செயலை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பால் உற்பத்தியை பெருக்க கறவை மாட்டு கடன் மானியம் வழங்க வேண்டும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட கால்நடைத்துறையின் பொறுப்பற்ற செயலை கண்டிக்கும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு செயற்குழு உறுப்பினர் ராஜாங்கம் தலைமை தாங்க செயலாளர் பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். இந்த போராட்டத்தில் கட்சியினர் பலர் பங்கேற்றனர். புதுவையில் இரவு 10 மணிக்கு மேல் திறக்கப்பட்டிருக்கும் சாராய கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போவதாக நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை செயலாளர் கௌரி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏழை மக்களின் வருமானத்தை சுரண்டும் சாராய கடையை 10 மணிக்கு மேல் திறக்கக்கூடாது என முதல்வர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு கொடுத்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இரவு 10 மணிக்கு மேல் திறக்கப்பட்டிருக்கும் சாராய கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போவதாக நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை செயலாளர் கௌரி தெரிவித்துள்ளார். கலாத்துறை அலுவலகத்தை நாங்கள் நேரடியாக முற்றுகையிட்டோம். அது மாதிரி காலகட்டத்தில் போராட்டம் நடந்த காலகட்டத்தில் மட்டும் நாங்கள் ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் அந்த கடைகள் 10 மணிக்கு மூடுறாங்க. மற்றபடி தொடர்ந்து அவங்க 10 மணிக்கு மேலே திறந்து வச்சுருக்காங்க கடைகளை. நாங்கள் புதுசாக ஒரு விதிமுறையை கொண்டு வந்து அதை நடைபெறுத்துங்கன்னு சொல்லலை. இருக்கிற விதிமுறை, அதாவது 10 மணிக்கு உள்ள கடையை மூடிடணுங்கிறது சட்டம். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கையாக வைக்கிறோம் நாங்கள். ஆனால் மறுபடியும் இத்தனை கட்ட போராட்டத்தை கையில் எடுத்தது பிறகும் இன்னும் கடைகள் 10 மணிக்கு மேலே திறந்துருக்காங்க. விடிய திறந்துருக்காங்க, இரவு முழுக்க திறந்துருக்காங்க. இதனால் நாங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறோம்னா, இனிமேலும் 10 மணிக்கு மேலே நேரடியாக அந்த கடையை முற்றுகையிட்டு அங்கேயே போராட்டம் நடத்துவோம்னு இது மூலமாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மதிப்பெண் சான்றிதழை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வதில் மாணவ மாணவியர் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் +2 தேர்வு மார்ச் துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் புதுவை பகுதியில் 103 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 11,477 மாணவ மாணவிகளும், காரைக்காலில் 17 பள்ளிகளை சேர்ந்த 2,049 மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். +2 தேர்வு விடைத்தாள்களை திருத்தும் பணி முடிவடைந்ததை அடுத்து தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியிடப்பட்டன. தேர்ச்சி பெற்றவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் அந்தந்த பள்ளிகளில் மே 21ஆம் தேதி வழங்கப்படும் என கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதன்படி புதன்கிழமையன்று மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்றுச் சான்றிதழ் போன்றவற்றை மாணவ மாணவியர் தங்கள் பெற்றோருடன் சென்று பெற்றுக் கொண்டனர். +2
+2 மதிப்பெண் சான்றிதழ் பள்ளிகளில் வழங்கப்பட்டு வருவதால் வேலைவாய்ப்பு அலுவலகம் ஏற்பாடு செய்துள்ள முகாம்களில் அதனை பதிவு செய்வதிலும் மாணவ மாணவியர் முனைப்பு காட்டி வருகின்றனர். புதுவை அஜந்தா சந்திப்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் திறந்து வைத்தார். கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க ஆங்காங்கே நீர்மோர் பந்தலை திறக்க வேண்டும் என கட்சியினருக்கு தமிழக முதல்வரும் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதன்படி தமிழகம் புதுவையில் உள்ள அதிமுகவினர் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்களை திறந்து பொதுமக்களின் தாகம் தீர்த்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக புதுவை முத்தியால்பேட்டை அஜந்தா சிக்னல் அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான புருஷோத்தமன் திறந்து வைத்தார். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மீன்பிடி தடைக்காலம் 31ஆம் தேதி முடிவடைகிறது. படகுகள், மீன்பிடி உபகரணங்களை சீரமைத்து தொழிலுக்கு செல்ல மீனவர்கள் முன் தயாரிப்பு. SSLC மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பு தீவிரம். ஜூன் முதல் வாரத்தில் அந்தந்த பள்ளிகளில் விநியோகம் செய்ய தமிழக தேர்வுத்துறை மும்முரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அன்பு மாணவ மாணவிகளே, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு +1 +2ல நீங்க தோல்வியா? கவலை வேணாம். ஒரு நிமிஷம் இந்த பாடலை கேளுங்க. லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மாணவ மாணவிகளே, வெற்றி பெற எங்களது VCCக்கு வாருங்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தோல்வியுற்ற மாணவ மாணவிகளுக்கு ஜூன் மாத தேர்விற்கான 1 மாத சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீ விவேகானந்தா டுட்டோரியல். 9ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக SSLCயில் சேரலாம். +1 தோல்வியா? நேரடியாக +2வில் சேரலாம். பள்ளிகளில் நடைபெறுவது போல் வகுப்புகள் முழு நாளும் நடைபெறும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி வகுப்புகள், தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்திற்கும் தனித்தனி வகுப்புகள் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல், முதலியார்பேட், புதுவை 4. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். முத்துக்குமரன் நகர், புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட்,
லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மணியை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் மீன்பிடி தடைக்காலம் வருகிற 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருப்பதால் கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல், மே மாதங்கள் மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் கடலின் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கி மீன்பிடி தடைக்காலம் வருகிற 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையொட்டி கடலில் மீன்பிடிக்க மீனவர்கள் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். இதற்காக விசைப்படகு, வலைகள் மற்றும் உபகரணங்களை சீரமைத்து வைத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலத்தை ஒட்டி விசைப்படகு மீனவர்களுக்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டிருந்ததால் கட்டுமர மீனவர்கள் மீன்பிடித்து வந்தனர். இதனால் மார்க்கெட்டுகளில் கரையோரங்களில் தென்படும் மீன்கள் தான் விற்பனை செய்யப்பட்டன. தற்போது தடைக்காலம் முடிவடைந்து விசைப்படகுகள் செல்லவிருப்பதால் மார்க்கெட்டுகளில் வஞ்சரம், கொடுவா போன்ற பெரிய ரக மீன்கள் ஜூன் முதல் வாரத்தில் கிடைக்கும் என்று வியாபாரிகள் நம்மிடம் தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து ஜூன் முதல் வாரத்தில் அந்தந்த பள்ளிகளில் மதிப்பெண் சான்றிதழ்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுவை, காரைக்கால் பிராந்தியங்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 18,419 பேர் தேர்வு எழுதினர். இதில் தற்போது 16,879 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றனர். அதாவது தேர்ச்சி விகிதம் 91.64 ஆகும். இது கடந்த ஆண்டை விட 2.79% குறைவாகும். புதுவை பகுதியில் தேர்ச்சி சதவீதம் 92.48, இது கடந்த ஆண்டை விட 2.85% குறைவாகும். காரைக்கால் பகுதியில் தேர்ச்சி விகிதம் 87.23, இது கடந்த ஆண்டை விட 2.55% குறைவாகும்.
இது போன்ற சூழ்நிலையில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் ஜூன் முதல் வாரத்தில் அந்தந்த பள்ளியில் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி தற்போது 10 லட்சம் மதிப்பெண் பட்டியல் ஸ்கேன் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. மதிப்பெண் பட்டியலில் சிறு தவறு கூட ஏற்படாமல் இருக்கும் வகையில் ஊழியர்கள் தீவிரமாக பணியாற்றி வருவதாக அரசு தேர்வுத்துறை இயக்குனர் தேவராஜன் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு பிரதிநிதிகள் நடத்திய தேர்தலில் முதலிடம் பிடித்த பிரதீபன் சிவா மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப் போவதாக உறுதியளித்தார். உலகம் முழுவதும் உள்ள பிரெஞ்சு தூதரகங்களில் கடந்த 25ஆம் தேதி பிரெஞ்சு பிரதிநிதிகள் தேர்தல் நடந்தது. அதன்படி புதுவையில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்திலும் தேர்தல் நடந்தது. புதுவையில் 6 பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பதற்காக நடந்த இத்தேர்தலில் 7 குழுக்களை சேர்ந்த 42 பேர் போட்டியிட்டனர். புதுவையில் பிரெஞ்சு தூதரகத்தில் பதிவு செய்துள்ள 4785 பேரில் 2476 பேர் மட்டுமே வாக்களித்தனர். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடந்தது. மொத்தம் பதிவான வாக்குகளில் 54 ஓட்டுகள் செல்லாதவை. வாக்கு எண்ணிக்கை முடிவில் UMP கட்சி வேட்பாளர் பிரதீபன் சிவா 760 ஓட்டுகள் பெற்று முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றார். 670 ஓட்டுகள் பெற்று வணக்கம் சின்னத்தில் போட்டியிட்ட பிஷா பலராமன் 2வது இடத்தையும், 335 ஓட்டுகள் பெற்று கண்ணபிரான் 3வது இடத்தையும், 209 ஓட்டுகளுடன் சங்கர் 4வது இடத்தையும், 195 ஓட்டுகள் வாங்கிய ராமகிருஷ்ணன் 5வது இடத்தையும், 180 ஓட்டுகள் பெற்று லூர்து மேரி 6வது இடத்தையும் பெற்றனர். முதலிடம் பெற்ற பிரதீபன் சிவா கூறுகையில், எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி. எங்கள் அலுவலகம் இன்று முதல் இயங்கும். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எங்களிடம் தெரிவித்தால் தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார். நான் UMP மரம் சின்னத்தில் கட்சியில் நின்று நான் எலெக்ஷனில் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பிரெஞ்சு மக்கள் குடியிருக்கும் இங்கே பாண்டிச்சேரி, காரைக்கால், மாய, யானம், திருச்சி யாரும் எங்களுக்கு வாக்களித்தார்கள். இந்த வாக்களித்து நாங்கள் பாண்டிச்சேரியில் நான் இந்த conseiller consulaire சொல்லிட்டு ஒரு தான் புதுசாக முதல் தடவை நடக்குது இந்த எலெக்ஷனில். நான் மக்களால் நான் ஒரு சீட்டு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய ஓட்டு வந்ததுனால 2 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அந்த 3வது சீட்டு மிஸ்டர் பிஷா பாலராமனுக்கு போயிருக்கு. இது கட்சி சார்பாக எங்களுடைய அணியில் 7 அணியில் கட்சி சார்பாக நாங்கள் தான் நின்னோம். மரம் சின்னத்துக்கு UMPன்றதில் நான் நான் மக்களுக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம மக்களுக்கு வாக்களித்தவங்களுக்கு. மற்றவங்களும் வாக்களிக்காதவங்களும் எங்களை பார்க்கலாம். நாங்கள் எப்போதும் ஓட்டு கேட்கும் போது எங்கள் ஆஃபீஸ் 3 வருஷமாக திறந்துருக்குது. மிஸ்டர் பீரோம் 10-20 வருஷமாக செய்கிறாரு மக்கள் சேவைன்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு ஆஃபீஸ் மோத்தோர் சேவிஜில் இருக்குதுன்னு. அதே மாதிரி இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஆனால் எங்கள் ஆஃபீஸு திறந்துருக்கு. நீங்கள் எப்போதுமா வரலாம். 2 ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணிட்டா வரலாம். எங்களுடைய அட்ரஸ்லாம் உங்களுக்கு காகிதம் போட்டிருக்கும் போது அந்த இதில் இருக்குது. நாங்கள் மக்கள் சேவை என்ன செய்கிறோம்னாக்கா, ஃப்ரெஞ்சு மக்கள் சில பேர் ஃப்ரெஞ்சு பேச மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு பாஸ்போர்ட் வேணுமோ இல்லை கல்யாணம் கட்ட போகிறாங்க, மிக்ஸ்டு கல்யாணம்னு வாங்க. அது ஆகணும் புருஷனுக்கோ இல்லை பொட்டாட்டிக்கோ அவங்க புருஷனை போய் பார்க்கணும். அதுக்கு எப்படி எழுதி கொடுக்கணுமோ ஃப்ரெஞ்சில் எல்லாம் எழுதி கொடுப்போம். இதுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் யாருனாக்கா நான் மிஸ்டர் பீரோம் பார்க்குறேன் பக்கத்தில். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு அவருக்கு ரொம்ப என்னோட வெற்றி பெற்றவர் மிஸ்டர் பீரோம். ஏன்னு சொல்லணும்னாக்கா, கட்சிக்கு பாண்டிச்சேரியில் தலைவர் UMPன்றவர் இவர் தான் மிஸ்டர் பீரோம். அதே நேரத்தில் எங்களெல்லாம் ஜெயிக்க விட்டாரு. அதாவது கோன்சுலர்ன்ற ஆலோசனைகளை நாங்கள் ஜெயிச்சோம் இந்த கட்சி தலைவரோட. அதே நேரத்தில் ஈரோப்பியனும் இதைத்தான் ஃபர்ஸ்ட் நடந்தது. அந்த ஈரோப்பியன் எலெக்ஷன்லையும் நம்ம ஜெயிச்சுக்கிறோம். இதுதான் 2 தடவை வெற்றி பெற்றிருக்கிறோம். அவர் கட்சி தலைவர் இருக்கிறதுனால அவருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். அதே நேரத்தில் எங்கள் கூட அணிலில் எங்கள் குழுவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவர் 10-15 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்களாம் இல்லைனாக்கா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அது இந்த எலெக்ஷன் நான் மிஸ்டர் பீரோன்ட்ட சொல்லிடுறேன். இந்த தொசியெல்லாம் சொன்னேன்னு தெரியுங்களா, அதாவது மக்களுக்காக கல்யாணம் கட்டுறாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அதெல்லாம் சொல்கிறது மிஸ்டர் பீரோன் தான் இதுக்கெல்லாம் பெரிய ஸ்பெஷலிஸ்ட். இவரை பார்க்கலாம். ஆனால் என்னைய பார்க்கலாம். ஆனால் நான் ஏன் நான் மிஸ்டர் பீரோங்கிட்ட திரும்ப அசம்பிளி தி ஃப்ரான்சே de l'étranger அது 22ஆம் தேதி ஜூன் மாதம் நடக்கும். இப்போ அந்த எலெக்ஷனுக்கு நான் நிற்கிறேன். அதில் 59 பேர் இந்தமாரி கோன்சுலேர்னு சொல்லிட்டு 49 நாட்டில், அதாவது ரஷ்யாலேருந்து ஆஸ்திரேலியா மட்டும் ஒரு 49 நாட்டில் 59 பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த 59 பேரில் 9 சீட்டு தான் இருக்குது. இந்த 9 சீட்டில் நான் வரணும். நான் வாக்களித்து
Sri Vivekananda Tutorial and Coaching Center, School for Private, fully air conditioned. 8ஆம் வகுப்பு தேர்ச்சியா அல்லது 9ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக 10ஆம் வகுப்பு சேரலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியா அல்லது 11ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக 12ஆம் வகுப்பு சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த டயானா மேரி என்ற மாணவி 1069 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரோன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் தோல்வியா? இனி கவலை வேண்டாம். ஜூன் மற்றும் அக்டோபர் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. டிஇடி தேர்வுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. டிஇடியில் சாதனை. டிஇடி தேர்வில் எங்களது விசிசி பயிற்சி வகுப்பில் படித்த 98 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். செப்பரேட் கிளாसेस for Tamil and English medium. செப்பரேட் கிளாसेस for boys and girls. புதுவையில் இதுவரை 10 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருது பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர். Contact VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், பிடபிள்யூடி ஆபீஸ், இபி ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனை விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். இது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, 200 acres, 12,500 students, 2,320 staffs, 55 UG and PG courses, 16 years in excellence. படிக்கிறவங்க 85% பேருக்கு கேம்பஸ்ல பிளேஸ்மென்ட் கிடைக்குது. நம்பர் 1 எஜுகேஷனல் கேம்பஸ் இன் புதுச்சேரி. எக்ஸலென்ட். அப்ப கூட +2 முடிச்சாதான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, புதுச்சேரி. அப்படினா இன்டர்வியூ இப்ப பண்ணுங்க. அட்மிஷன் 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுங்க. How many more today? இது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, 200 acres, 12,500 students, 2,320 staffs, 55 UG and PG courses, 16 years in excellence. படிக்கிறவங்க 85% பேருக்கு கேம்பஸ்ல பிளேஸ்மென்ட் கிடைக்குது. நம்பர் 1 எஜுகேஷனல் கேம்பஸ் இன் புதுச்சேரி. எக்ஸலென்ட். அப்ப கூட +2 முடிச்சாதான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, புதுச்சேரி. அப்படினா இன்டர்வியூ இப்ப பண்ணுங்க. அட்மிஷன் 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுங்க. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படிப்பில் நம்மை பட்டை தீட்டி பார்த்து பார்த்து மகிழும் பள்ளி.
துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி. 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஆண்டனி பள்ளி இது. திருவாண்டார் கோயில் புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலளவு உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மக்களை வாட்டி வதைக்கும் கத்திரி வெயில் புதன்கிழமையுடன் ஓய்வதால் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என வானிலை மையம் தகவல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகள் மானிய விலையில் கடனுதவி வழங்க கோரிக்கை. இரவில் 10 மணிக்கு மேல் திறக்கப்பட்டிருக்கும் சாராய கடைகளை முற்றுகையிட்டு போராட்டம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.